நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, மோட்ச பதவி அருளும் வைகுண்ட ஏகாதேசி விரத முறையும் அதன் அற்புத பலன்களையும் பார்க்கலாம். மாதங்களில் நான் மார்கழி என்று ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறியுள்ளார். அத்தகைய புனிதமான மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதேசி மனித வாழ்க்கைக்கு மோட்சத்தின் வாசலை திறக்கும் அதீத ஆன்மீக தினமாக போற்றப்படுகிறது. இந்த நாளில் விரதம் அனுஷ்டிப்பவர்களுக்கு ஸ்ரீ வைகுண்டநாதனே பரமபத வாசலை திறந்து அருள் புரிவார் என்பது தொன்மையான ஐதீகம். வைகுண்ட ஏகாதேசி விரத முறை பார்க்கலாம். ஏகாதேசியான நாளை அதிகாலையில் எழுந்து நீராடி பெருமாளை வழிபட்டு விரதத்தை தொடங்க வேண்டும். முழுமையாக பட்டினி இருப்பது உத்தமம். முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். முடிந்தவர்கள் தண்ணீர் கூட அருந்தாமல் விரதம் இருப்பார்கள். முக்கிய விதி: ஏகாதேசி நாளில் துளசியை பறிக்கக்கூடாது. எனவே பூஜைக்கான துளசியை இன்றே பறித்து வைத்து கொள்ள வேண்டும். இரவு வழிபாடு ஜாகரணம். இரவு முழுவதும் கண் விழித்து விஷ்ணு சகஸ்ரநாமம், பகவத்கீதை, ராமாயணம், ஆழ்வார் பாசுரங்கள் போன்றவை பாராயணம் கேட்பது சிறப்பு. டிவி வீண் பேச்சுக்கள் தவிர்க்கப்பட வேண்டும். பரமபதம் விளையாட்டு. வைகுண்ட ஏகாதேசியின் இரவில் பரமபதம் விளையாடுவது ஒரு முக்கிய சம்பிரதாயமாக கடைபிடிக்கப்படுகிறது. வாழ்க்கையில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்கள், பாவ புண்ணிய விளைவுகள் என்பவற்றை உணர்த்தும் ஆன்மீக உபதேசமே இதன் கருத்து. துவாதசி நாள் விரதம் நிறைவு பெறுறது. அதிகாலையில் குளித்து கோயிலுக்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும். புளி சேர்க்காத உணவு உண்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். உணவில் அகத்திக்கீரை, சுண்டைக்காய், நெல்லிக்காய் சேர்ப்பது சிறப்பு. துவாதசி நாளில் பகலில் உறங்காமல் இருப்பது நல்லது. முதியவர்கள், குழந்தைகளுக்கு விதிவிலக்கு உண்டு. வைகுண்ட ஏகாதேசி விரத பலன்கள்: தீராத நோய்கள் நீங்கும், பாவங்கள் அகலும், சகல செல்வங்களும் பெருகும், இறுதியில் மோட்ச பதவி கிடைக்கும். காயத்ரிக்கு ஈடான மந்திரம் இல்லை, கங்கையை விட சிறந்த தீர்த்தம் இல்லை, ஏகாதேசிக்கு சமமான விரதமில்லை என்று அக்னி புராணம் கூறுகிறது. வைகுண்ட ஏகாதேசி சிறப்பு தலங்கள்: அனைத்து வைணவ திவ்ய தேசங்களிலும் பரமபத வாசல் திறப்பு சிறப்பாக நடைபெறும். பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கம். இங்கு முக்கோடி ஏகாதேசி 21 நாட்கள் விமர்சனையாக கொண்டாடப்படும். முடிந்தவர்கள் ஸ்ரீரங்கம் சென்று தரிசனம் செய்யலாம். முடியாதவர்கள் அருகிலுள்ள பெருமாள் கோயிலில் வழிபடலாம். ஏகாதேசி விரதத்தின் மகிமை: ஒருமுறை பார்வதி தேவி மிகச்சிறந்த விரதம் இது என்று சிவபெருமானிடம் கேட்க, ஏகாதசி விரதமே சிறந்தது, பாவங்களை போக்கும் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் அஸ்வமேதையாக பலனை அடைவார்கள் என்று ஈசன் அருளினார். நண்பர்கள், இதை அறிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.